கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 6ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி கலசத்தை கொண்டாந்து நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த கலசத்தை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இந்த கலசம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா இப்போதான் வந்துட்டு என் மனசுல பாலை வாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நேராக ரேவதியை கூப்பிட்டு, ரேவதி இந்த கலசத்தை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிடு அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்ல, ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கலசத்தை சாமி ரூமுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு அங்கே வச்சு சாமி கும்பிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியா அந்த மக்கள் கூப்பிடுறாங்க வெளியில இருந்து. அப்போ மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை உங்களை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள எனக்கு காதில் விழுகுது அப்படின்னு. அப்போ ரோகிணி சொல்றாங்க, இது தேவையா, எப்போ பார்த்தாலும் அம்மா கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை கிட்ட அசிங்கப்படாம நான் வேற யாருக்கிட்ட வாங்கி கட்ட போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா சந்திரா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக சந்திராவை பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம தான் அந்த கலசத்தை கொண்டு போய் அந்த ரவுடி கிட்ட கொடுத்தத ஒருவேளை இந்த டிரைவர் கண்டுபிடிச்சிருப்பானோ, அப்படி கண்டுபிடிச்சா கண்டிப்பா அக்கா கிட்ட போட்டு கொடுத்துருவானே, இவங்கிட்ட இது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அந்த சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா வெளியில இருக்கிற மக்களை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, எல்லாருக்கும் வணக்கம், என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நானே இன்னும் கொஞ்சம் நேரத்துல பூஜை முடிஞ்சதோட அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்திருப்பேன்னு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்க, அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இந்த சிவனாண்டி தான் நீங்கள் வர்ற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வந்து நேராக அந்த கலசத்தை வாங்கிட்டு போகலான்னு அவர் சொன்னதுனால தான் சரின்ட்டு நாங்களும் வந்துட்டோம். அம்மா நீங்கள் கலசத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போவோம், அந்த சிவனாண்டி எடுத்த முடிவு தப்புன்னு நிரூபிப்போம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சில பேர் நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நேராக சிவனாண்டியை பார்த்து கிண்டலாக பேசிட்டு அங்கேருந்து உள்ள வராங்க. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாங்க, கலசம் இருந்தா தானே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சிவனாண்டி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை கூப்பிடுறாங்க, ரேவதி கலசத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு. ரேவதி கலசத்தை எடுத்துட்டு வெளியில வராங்க. கலசத்தை பார்த்ததோட சிவனாண்டிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சிவனாண்டி பார்க்காததை பார்த்த மாதிரி இப்படி அரண்டு போய் நிக்கிற, என்ன இந்த கலசத்தை எடுத்துட்டு வர மாட்டேன், இந்த கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ என்ன நினைச்சாலும் நடக்கவே நடக்காது, இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும், பெண்கள் இந்த கும்பாபிஷேகத்தை அருமையா நடத்த போறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சிவனாண்டி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. சிவனாண்டி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. போயிட்டு நேரா அந்த சந்திராவுக்கு கால் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, சந்திரா என்ன நடக்குது, அந்த கலசத்தை எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்த அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் தான், இந்த டிரைவர் எப்படி அந்த கலசத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியல, சரி நீங்க அந்த ரவுடிகள் அனுப்புனீங்கல்ல, அவனுங்க கரெக்டா அந்த கலசத்தை கொண்டு போய் ஆத்துலதான் வீசினானுங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியும், அவனுங்க நேரா அந்த கலசத்தை கொண்டு போய் ஆத்துலதான் வீசியிருப்பானுங்க, இரு நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ சிவனாண்டி நேராக அந்த ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ரவுடி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த கலசத்தை என்னடா பண்ண அப்படின்னு. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, சார் என்னை மன்னிச்சிருங்க, காசுக்கு ஆசைப்பட்டு நான் கொண்டு போய் ஒரு இடத்துல அடகு வச்சுட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, முட்டாள், நான் உன்னிட்ட என்ன சொன்னேன், அந்த கலசத்தை கொண்டு போய் ஆற்றுல தானே வீச சொன்னேன், உனக்கு ஒரு 10,000 கூட வேணும்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் கொடுத்துருப்பேன்னு, இப்படி எங்களோட திட்டத்தையே ஒன்னிலமா ஆக்கிவிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு சிவனாண்டி. அப்ப அந்த ரவுடி சொல்றாரு, அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா, ஆனா இந்த விஷயத்த பத்தும் சந்திரா மேடத்துக்கிட்ட சொல்லாதீங்க, சந்திரா மேடத்துக்கு தெரிஞ்சா என்ன தொலைச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, நான் அவகிட்ட தான் சொல்ல போறேன், அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணி இப்ப என்னை திட்டுறா, நீங்க நல்லா மாட்டினீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு சிவனாண்டி. நேரா சந்திராவுக்கு கால் பண்ணி, சந்திரா இப்ப என்னாச்சு தெரியுமா, அந்த ரவுடிங்க அந்த கலசத்தை வந்துட்டு கொண்டு போய் அடகு வச்சிருக்கானுங்க, இதை எப்படியோ அந்த டிரைவர் மோப்பம் பிடிச்சி போயிட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அந்த ரவுடி உண்மையை சொல்லியிருப்பான் அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, கண்டிப்பா அவன் உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை சந்திரா, நீ கவலைப்படாத அப்படின்னு.
இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேரில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஃபோனை கட் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேராக சந்திராவை கூப்பிட, சந்திரா இங்கேருந்து வந்துட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த இந்த டிரைவரை நம்பக்கூடாது அப்படின்னு, ஆனால் இன்னைக்கு நம்ம மானத்தை காப்பாற்றினதே இந்த டிரைவர் தான் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவுக்கு செம காண்டாகுது. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே சாமுண்டீஸ்வரிக்கு வந்துட்டு வணக்கம் சொல்லி சாமுண்டீஸ்வரியை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இது மாதிரி பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்பாடு பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதான் முதல் டைம் பெண்களாக எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி கோவில் கட்டி கருவறையில் பெண்களை வந்து பூஜை பண்ண சொல்கிறது இதான் முதல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக சிவனாண்டியை பார்த்து, சில பேர் இந்த கோவில் கும்பாபிஷேகமே நடக்காது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதோட அவங்க முகமே வாடி போயிட்டு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப திமுறா பேசிக்கிட்டு இருக்க சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரமும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, இன்னைக்கு இந்த கோவில் நல்லபடியாக கட்டி முடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான், அதனால உங்களுக்கு கண்டிப்பாக முதல் மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட தலையில் வந்துட்டு முதல் மரியாதை செய்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு நிறைய பழங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதோட சாமுண்டீஸ்வரியை கலசத்துக்கு பூஜை பண்ண சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பருந்து வருது. அதை பார்த்ததோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கீழே இறங்கி வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நல்லபடியாக இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எப்போவுமே இந்த கோவிலுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த பெண்களும், அம்மா உங்களை மாதிரி கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், இது மாதிரி இந்த மாதிரி பெண்களாக சேர்ந்து இந்த மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறது முதல் முறை, எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேச போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, எங்கள் அத்தை கால் வச்ச இடம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும், எங்கள் அத்தையை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திட்டாங்க அப்படின்னு, இனிமேல் யாரும் எங்கள் அத்தை கிட்ட வாலாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லத்தோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் சந்திராவும் அந்த சிவனாண்டியும் மீட் பண்ணுறாங்க. அப்போ சிவனாண்டி நேராக சந்திராவை பார்த்து, வா சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா நேராக சிவனாண்டி கிட்ட, இங்கே பாருங்க, அந்த டிரைவர் இவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம நினச்சதை விட அவன் ரொம்ப பெரிய யமகாதகனாக இருக்கான், அவங்கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் ஜஸ்ட் இதில் மட்டும்தான் நம்மளை தோற்கடிச்சிருக்கான், இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு, நீ ஏன் அதுக்குள்ளே கவலைப்படுற அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இல்லைங்க, ஒருவேளை அந்த டிரைவருக்கு நான் தான் வந்துட்டு அந்த கலசத்தை எடுக்க சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்ல, கண்டிப்பாக அவன் இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக அக்கா என்னை சும்மா விட மாட்டா, என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, நான் மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்காக என்னால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, ஈஸியா அந்த சாமுண்டீஸ்வரி நம்மளை தோற்கடிச்சிருவா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, கவலைப்படாத, நான் இருக்கேன்ன, கண்டிப்பா அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்காது, அப்படி அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அவன் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல மாட்டான், ஒருவேளை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி உன்னை பத்தி தப்பா சொன்னா அவ ஏத்துப்பாளா, நீயே சொல்லு, இத்தனை வருஷமா அவ கூடயே இருக்க, அவ கூட பிறந்தவனி, உன்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம நினைச்சதை விட அந்த டிரைவர் சரியான யமகாதகனா இருக்கான், அவனுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் கண்டிப்பா, அவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான், அவனுக்காக தான் இந்த கலசத்தையே திருடி நம்ம அவன் மேல பழி போடுறதுக்காக அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக ட்ரை பண்ணோம், ஆனா கடைசியில அது ஏன் பக்கம் திரும்பும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்ப எப்படிங்க அந்த கார்த்திகை வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், எதுக்காக அவன் உண்மையான பேரை மறைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் பேரை சொல்லியிருக்கானா, அவன் ஊரை சொல்லியிருக்கானா, அவன் யாருன்னு சொல்லியிருக்கானா, எதுவுமே சொன்னது கிடையாது, ஃபர்ஸ்ட் அவனை பத்தி கண்டுபிடிக்கணும், அவனோட டீட்டெயிலை பத்தி கண்டுபிடிச்சாலே சுலபமா அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் இதை கேட்டதோட சந்திராவும், ஆமாங்க, அதை பத்தி நான் இத்தனை நாளும் யோசிக்காம இருந்துட்டேன், ஃபர்ஸ்ட் அவன் யாரு, எங்கேருந்து வந்திருக்கான்,
அவனோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. சொல்லிட்டு நேரா சிவனாண்டி கிட்ட, சரிங்க, கண்டிப்பா அந்த சாமுண்டி சரி என்னை தேட ஆரம்பிச்சிருவா, நான் போறேன் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, கவலைப்படாத, என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம 2 பேருமே ஒண்ணா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு சாமுண்டி சரி எல்லாரையுமே கூப்பிட்டு, எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் போய் நிக்கிறாங்க. அப்ப மயில் வாங்கினா நேரா, சின்ன மாமியாரை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? இந்த டிரைவரை தான் வந்துட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு போனது, அந்த டிரைவரால இந்த குடும்பம் மானமே போக போகுது, அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்த சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன வேணுப்ப அப்படின்னு. நான் உண்மையை நடக்கிறதானே சொன்னேன். எப்படி இந்த கலசம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மற்ற ரவுடிகளுக்கு தெரியும்? இவன் ஈஸியா எடுத்து கொடுத்துட்டு இப்படி நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, என்ன சின்ன மாமியாரே, என்னமோ அவனுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள் தெரியும்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்ப நாங்க தான் யாராச்சும் ஒருத்தவங்க இது திருடி கொடுத்தோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்படின்னு பார்த்து கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட சந்திரா அப்படியே பவ்யமாகறாங்க. ஏன்னா ஏதாவது பேச போகி அப்புறம் நமக்கு எதிராக ஆகிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு சந்திரா பவ்யமாகிட்டாங்க. அதே நேரத்துல சாமுண்டி சரி டக்குன்னு, இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் பேச்ச நிப்பாட்டுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கலசம் காணாம போன பிறகு அதை காப்பாத்தி கொண்டாந்து கொடுத்தது யாரு? இந்த டிரைவர். நீங்க பாரு டிரைவர், அந்த கலசத்தை நீ எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் எப்படி சொன்னாலும் கண்டிப்பா நான் தான் அந்த கலசத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அதுக்காக நல்ல வேலை, ரேவதியும் என் கூட வந்தாங்க, நீங்க வேணும்னா ரேவதி கிட்ட கேட்டு பாருங்க, ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி நீ சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, அந்த கலசத்தை தேடி நாங்க போயிட்டு இருந்தோமா, அப்ப எங்களுக்கு ஒரு துப்பு கிடைச்சிச்சு. என்னன்னா, ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அப்ப அந்த குழந்தையோட அப்பா தான் அந்த கலசத்தையே திருடி இருக்காங்க. எப்படியோ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க அவங்க கிட்ட கேட்டபோது அவங்க ஏதோ கொரியர் கம்பெனில அந்த கலசத்தை வித்ததா கேள்விப்பட்டோம். அங்க போயிட்டு நேரா அந்த கலசத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, அப்ப இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அமைதியா இருக்காரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அவனே சொல்லலைன்னாலும் சந்திரா நினைக்கிறாங்க அவனே சும்மா இருந்தாலும் இந்த அக்கா வேற ஏதாவது கேக்குறாங்களே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இந்த கலசத்தை திருடி கொண்டு போய் வித்தா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரவுடி தான் எடுத்துட்டு போயிருக்கான். மற்றபடி வேற யாரும் இதுக்கு பின்னாடி இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. சந்திரா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு போய் சொல்றான், ஒருவேளை அப்படிதான் நடந்திருக்குமோ அப்படின்னு சந்திராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சந்திரா நேரா அவங்க சாமுண்டி சரிக்கிட்ட, அக்கா, கண்டிப்பா இது எல்லாமே இவன் பிளானா தான் இருக்கும் அப்படின்னு. கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, எங்க மறுபடியும் சொல்லுங்க, இது எல்லாமே ஏன் பிளானா அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் என்ன நம்மள மிரட்டுற மாதிரி பேசுறான் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சரிக்கா, அதான் கலசம் கிடைச்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசி என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு, இங்க பாரு டிரைவர், என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்துட்டு ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்பட இருந்தேன், அந்த சிவனாண்டிக்கு முன்னாடி தோத்து போக இருந்தேன். ஆனா என்ன காப்பாத்துனது நீதான், அதனால உனக்கு கண்டிப்பா நான் நன்றி கடன் செஞ்சே ஆகணும். இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், பரவாயில்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என்னமோ மற்ற டவுட்டும் வருது. அன்னைக்கு நீ கண்டிப்பா ரேவதியா கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு உன் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபி, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், கண்டிப்பா மேடம், என் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு நாள் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளைங்களையுமே நம்பினது கிடையாது, ஆனா உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு கோவமும் வரமாட்டேங்குது, உன் மேல தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதே மாதிரி என் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த டிரைவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அப்பா அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்னு இவர் தான் ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா இது புது குழப்பமா இருக்கு, இவன் எதுக்காக அந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறான்? ஸோ இவனுக்கும் ராஜமாணிக்கத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சந்திரா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல,
ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க? இங்கே பாருங்க, உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் தானே அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா தானே அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு போயிட்டு பாட்டியை பார்ப்பாரு. இது நீங்க கொடுத்த வாக்கு தான், மறந்துடாதீங்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு ரேவதி, என் வாக்கை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ராஜா இங்கேருந்து வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா டிரைவர், ஆரம்பத்துல எனக்குமே உன் மேல சந்தேகமா இருந்துச்சு. ஒருவேளை நீ என் பொண்ணை திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறியோ அப்படின்னு ஒரு அப்பனா நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனால் எனக்கு இப்போ பார்க்கும் பொழுது உன் மேலே எந்த தப்பும் இல்லை. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்து உன்னை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போவே தோண ஆரம்பிக்குது. இங்கே பாருப்பா டிரைவர், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க மாமா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம ரோஹிணி மற்ற பிள்ளைங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போக சந்திர நேராக கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. நீ யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சந்திரா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக அவரோட ரூமுக்கு போகும்பொழுது மயில் வாகனம் வழக்கம் போல் யாருக்கும் தெரியாமல் நேராக கார்த்தியை வந்து பார்க்குறாரு. கார்த்தி நேராக மயில் வாகனத்துக்கிட்ட, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, யாராருக்கிட்ட ஏமாற்றி இங்கே வந்தீங்க அப்படின்னு மயில் வாகனம் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா சிலம்பம், உன்னை எதுக்காக பார்க்க வந்தேன்னா, சரி அந்த கலசத்தை நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீ அத்தைக்கிட்ட சொல்லும் பொழுதே நல்லா தெரிஞ்சிச்சு உனக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யார் அந்த கலசத்தை எடுத்திருப்பா சொல்லு, இந்த வீட்டில் உள்ளவங்க யாரு அந்த கலசத்தை மாட்டி கொடுத்தது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரா தான் அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சியாகி, என்னப்பா சொல்ற சிலம்போ, அந்த சந்திரா சின்ன மாமியாரா, அவங்க எதுக்காக இப்படி பண்ண போறாங்க? ஏப்பா சும்மா சொல்லாதப்பா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி தங்கச்சி இல்லை அவங்க சந்திரா, எதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதான் எனக்கும் புரியல, அவங்க என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த கலசத்தை எடுத்து கொடுத்தா ஏன் மேலே பழி போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்னமோ நான் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்றாரு, இங்கே பாருப்பா, என்னதான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒரு பக்கம் அவங்க அக்காவோட மானம் போகுமே, அதை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா? எதுக்காக அதை யோசனை பண்ணி பார்க்காம இப்படி பண்ணாங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதான் எனக்கு ஒண்ணு புரியல, சொந்த அக்காவுக்கே அவங்க எப்படி இப்படி துரோகம் பண்ண நினைச்சாங்க அப்படின்னு தான் எனக்குமே டவுட்டா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உண்மையாவே அந்த டிரைவர் சொன்னது உண்மையா? நீயும் அந்த டிரைவரை சேர்ந்து அந்த கலசத்தை இப்படிதான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. என்னம்மா இது, அத்தனை பேருக்கு முன்னாடி டிரைவருக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்குள்ள வாண்டடோ யாரோ எனக்கு எதிராக இருக்காங்க. அந்த மயில் வாகனமா, இல்லை என் புருஷனா, இல்லை சந்திராவா, இல்லை உண்மையாவே அந்த டிரைவர் தானா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஸ்பை வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்க, இதை கேட்டுட்டு ரேவதி ஷாக் ஆகுறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான். இப்படி கதை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.